சார், இந்த நேபாளில் வந்து மாணவர்கள்லாம் வந்து இந்த போராட்டமே முக்கியமாக எதுக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த ஆப்ஸை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியா ஆப்ஸ் லைக் யூடியூப். அவங்க வார்த்தைகளை பரிமாறுற விஷயம், அவங்க வந்து நாட்டில் நடக்கிற அநீதிகளை அதை பேசுகிறேன்றாங்க அந்த மாதிரி சோஷியல் மீடியாஸில். ஸோ ஆனால் கவர்மெண்ட் அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக தான் நாங்கள் இதெல்லாம் பேன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு, இளைஞர்களோட நலனுக்காக தான் இது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இளைஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து எங்களுடைய வார்த்தை பரிமாற்றத்துக்கான ஒரு விஷயம், எங்கள் குரலாக இது இருக்குது, எங்கள் வாய்ஸாக இது இருக்குது, இதே நீங்கள் வந்து இப்படி முடக்கிட்டீங்க, நாங்கள் எதில் பேசுவோம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கல்ச்சரை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இது வந்து சரியா, அவங்க இந்த வயசில் இதை பண்ணுறது வந்து கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நேபாளத்தில் என்ன நடந்ததுங்கிறது வந்து ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவில், ஒவ்வொரு பார்வையில் அது வேறு மாதிரி சொல்கிறாங்க. நேபாளத்தில் வந்து ஒரு அரசியல்வாதி வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணம் ரொம்ப எக்ஸ்ட்ராவேகண்ட்டாக இருந்துச்சு. நிறைய அவங்களுடைய செல்வ செழிப்பை காட்டுற மாதிரி இருந்தது. அதில் ப்ரொவோக் ஆகி இந்த மாதிரி இளைஞர்கள் கொதிச்செழுந்து போராட்டத்துக்கு வந்தாங்க. அந்த போராட்டத்தின் காரணமாக தடை பண்ணாங்க அப்படின்னு படித்தோம். நான் படித்தது அப்படிதான், பிபிசியில் நான் கேட்டது அதுதான். ஜெனரேஷன் இசட் ஜி, ஜென் சி, அதாவது இந்த தலைமுறை 2000க்கு அப்புறம் பிறந்தவங்க, அவங்கெல்லாம் இப்படி ரிபல் பண்ணாங்க அப்படின்னு ஜென்ரலாக ஜென் ஜி அப்படின்னு ஒரு ஒரு ஐக்கானை கொடுத்து, ஒரு டேகை கொடுத்து அதுக்கு கீழே எல்லாம் வருது. இது நேபாளத்தில் நடந்ததுனால அது லேட்டஸ்ட்டுங்கிற மாதிரி இருந்தது. இப்போ மடகாஸ்கரில் நடந்திருக்கு, அதுக்கு முன்னாடி இலங்கையில் நடந்தது, அதுக்கு முன்னாடி பங்களாதேஷில் நடந்தது, அதுக்கு முன்னாடி சிரியாவில் நடந்தது. அராப் ஸ்ப்ரிங்னு ஒன்று இருந்தது. சிரியா, மிடில் ஈஸ்ட் பூரா அரபு நாடுகள்லாம் இது இருந்தது. அதுக்கு முன்னாடி பிலிப்பீன்ஸில் இருந்தது. இப்படி வரலாறு நெடுக பல்வேறு மாற்றங்களையும் புரட்சிகளையும் ஒரு தலைமுறையினர் மேற்கொண்டு தான் வர்றாங்க. அது புதுசு இல்லை, நத்திங் நியூ. ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது. இப்போ மாற்றம் ஒன்றே மாறாததுன்னா யாராவது ஒருத்தர் அதை முன்னெடுக்கணும்ல, அந்த மாற்றத்தை. அந்த முன்னெடுப்பவர்கள் எப்பயுமே இளைஞர்களாக இருந்திருக்கிறாங்க. இது சோஷியல் மீடியா வந்ததுனால வந்துதா அப்படின்னா, மீடியாவால் வந்திருக்கோம், சோஷியல் மீடியாவால் வந்துதா அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இருக்குது. ஜென்சி தலைமுறைக்கு ஒரு எண்ணம் இருக்குது சார். லைக் எப்படின்னா, நான் ஒரு சமூகத்தில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா நான் அதுக்காக குரல் கொடுத்தேன்னா அதில் மாற்றம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அது நம்ம பார்க்குறோம், என்னோட சுற்றி நடக்கிறவங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, அது வந்து எல்லா ஜென்சி, இந்த ஜென்சி தலைமுறையில் இருக்க எல்லா மாணவர்களுக்கோ இல்லை எல்லா இளைஞர்களுக்கும் இருக்கோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் ஆகுது. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு சாதாரண ஒரு மக்களுக்கு தானே அது இருக்குது. ஒரு சாதாரண வீட்டிலேருந்து வர பையனுக்கோ இல்லை சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவனுக்கோ அதானே அந்த ஒரு எண்ணம் இருக்குது. எல்லாருக்கும் இந்த எண்ணம் இருக்கான்னு கேட்டால் அது கேள்விக்குறியாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எல்லாருக்கும் இருக்க முடியாது, இல்லை இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. யோசிச்சு பாருங்க, எல்லாருக்கும் ஒன்றும் அவசியம் இல்லையே. எனக்கு வேணும்னா நான் தான் அதுக்காக போராடணும், அதுக்கான மாற்றத்தை நான் தான் இது பண்ணணும். ஆமாம், அதில் வந்து எல்லாருக்கும்னு எப்பயுமே எதுவுமே வாழ்க்கையில் கிடையாது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது எனக்கு பிடிக்காம இருக்கலாம். நம்ம 2 பேருக்கும் பிடிச்சது இவருக்கு பிடிக்காம இருக்கலாம் இல்லையா? அதனால் ஒவ்வொருத்தருடைய தேவைகள் வேறையாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் அதை அடைய நினைக்கின்ற முயற்சிகளும் வழிமுறைகளும் வேறையாக இருக்குது. அதான் நினைப்பேன் எப்பயுமே, இந்த மாதிரியான போராட்டங்களில், இந்த மாதிரியான கலவரங்களில் சாகிற மக்களுடைய சமூக பொருளாதார பின்னணி எடுத்து பாருங்க. அந்த யார் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வேறு விக்டிமாக பற்றி கேட்கலான்னு வந்தேன் சார். நீங்கள் அந்த எண்ணிக்கை பார்த்தீங்கனாலே டிப்ரெஸ்டு கிளாஸ் கம்யூனிட்டியாக தான் இருக்காங்க. எங்கேயுமே ஒரு ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவங்களோ அந்த மாதிரி மக்கள் யாருமே இல்லை. இந்த மாதிரி மாணவர்களும் இளைஞர்களும் தான் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவங்க ப்ராப்பராக எஜுகேட் பண்ணலையா? கல்வி தான் விடுதலைன்னு அவங்க புரிஞ்சிக்கலையா?
கல்வி தான் விடுதலைங்கிறது தெரியும். ஆனால் அதற்கான நேரம் அவங்களுக்கு குறைவாக இருக்கும். அதுக்கான பொறுமை கம்மியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த ஷூட்டிங் முடிகிறதுக்கு மணி 2 ஆகிடுது. உங்களுக்கு தெரியும் ஷூட்டிங் முடிஞ்சோடனே இங்கே சாப்பாடு போடுவாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ 2 இருந்தாலும் 2:15 இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக இருப்பீங்க. நேற்றும் சாப்பிடலை, முந்தா நாளும் சாப்பிடலை. இன்றைக்கி ஒரு 11 மணிக்கு ஒரு இடத்துல சாப்பாடு ஒருத்தன் வச்சுட்டு போயிட்டான். ஒரு திறந்த இடத்துல ஒன்று இருக்குது. அப்போ ஓடி போய் எடுக்கிறது இயல்பு தானே இருக்கும். நீங்கள் யூ ஆர் அஷ்யூர்ட் ஆஃப் யுவர் ஃபுட். எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ஐ வில் ட்ரை டு கிராப். இல்லையா? நீங்களே சொன்னீங்களே, சமூகத்தில் சமூக பொருளாதார பின்னணியில் மிகவும் பின்தங்கியவர்களாக, வறுமை கோட்டு கீழே இருப்பவர்களாக, ஏழை எளியவர்களாக இருக்கிறவங்க தான் குரல் எழுப்புகிறாங்க. அப்படின்னா நேச்சுரலி அந்த குரல் அங்கேருந்து தானே வரும். பசிக்கிற குழந்தை தானே அழுவும், அழுத குழந்தை தானே பால் குடிக்கும். அங்கே தான் அதை எப்படி அடைஞ்சு கொள்ளணும் அப்படின்னு தெரியணும். நீங்கள் சமூக அமைப்பு மேலே, ஜனநாயகத்தின் மேலே இதனுடைய டேஞ்சரும் தெரியணும். போராடுறவங்களுக்கு இதனுடைய டேஞ்சரும் தெரியணும். நீங்கள் யூ கேனாட் பி டெஸ்ட்ராயிங் எவ்ரி திங் அண்ட் கிளைமிங். இல்லை, உங்களுக்கு சாப்பாடு 2:15க்கு கிடைச்சிரும்னு தெரியுது. இப்போ எனக்கு சாப்பாடு 3 நாளாக நான் சாப்பிடலை. அதுக்காக நான் இந்த ஷூட்டிங்கில் சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் அடித்து உருட்டி சாப்பாடு மணி ஆகிடுச்சு, 1 மணி ஆகிடுச்சு, எனக்கு பசிக்குது அப்படின்னு இந்த கேமராலாம் தள்ளி விட்டு நான் போய் சாப்பாடு பண்ணி நிற்க முடியாதுல்ல. அது எப்படி அடையணும்னு எனக்கு தெரியணும். அங்கே தான் வன்முறை எதுக்கும் தீர்வு கிடையாது இல்லையா? வன்முறை எதுக்கும் தீர்வு கிடையாது. அங்கே நான் ஐ பர்ஃபெக்ட்லி அண்டர்ஸ்டாண்ட், ஐ பர்ஃபெக்ட்லி எம்பத்தைஸ் வித் தோஸ் ஹூ ஸ்ட்ரகிள். யாராவது ஒருவர் கை தூக்கி விட மாட்டாங்களா? யாராவது ஒருவர் உதவ மாட்டாங்களா? யாராவது ஒருத்தர் நமக்கு ஒரு ஆறுதல் தரமாட்டாங்களான்னு இருப்பவர்களை முழுமையாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்தில் இவர்களை பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறாங்கல்ல, இதை வன்முறைக்கு தூண்டுறாங்கல்ல, அதை நம்ம எப்படி ஏற்க முடியும்? அந்த சைக்காலஜியை நம்ம ஒத்துக்க முடியாதுல்ல. ஏன்னா அது தீர்வு இல்லையே. அது ஒரு பஸ்ஸை எரிக்கிறதுனால ஒரு தீர்வு பிறக்காதுங்கிறத தெரிந்து கொள்வதற்கு ஒரு நிதானம் வேணும். மணிலா போராட்டத்தில் 5 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் 3 நாள் நின்னாங்க. இட்ஸ் அ ரெவல்யூஷன் நெட்டில் படித்து பாருங்கள். பீப்புள் பவர் மூவ்மெண்ட் அப்படின்னு படித்து பாருங்கள். ஒரு சிறு அசம்பாவிதம் நடக்கலை, ஒரு சிறு தகராறு நடக்கலை, ஒரு சிறு திருட்டு நடக்கலை. இளைஞர்களும் இளம் பெண்களும் 3 நாட்கள் தெருவில் படுத்து தூங்குனாங்க. யாருக்கும் எந்த இடர்பாடும் இல்லை. ஏன்னா அங்கே ஒரு லட்சிய வேட்கை தான் இருந்துச்சு, ஒன்றை அடையணுங்கிற எண்ணம் தான் இருந்துச்சு. இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு என்னுடைய கட்டுக்கடங்காத என்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிறதுல, உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது இல்லை, லட்சியங்களை அடையிறது தான் முக்கியம். அதனால் எவ்வளவுதான் தேவைகள் இருந்தாலும் காட்டாறு பயன்படாது. பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை. ஒரு புலமைப்பித்தன் எழுதுவார், 6 கரையில் அடங்கி நடந்திடில் காடு வளம் பெறலாம், தினம் நல்ல நெறி கண்டு பிள்ளை வளர்ந்திடில் நாடும் நலம் பெறலாம் பாரு. அப்போது வன்முறையால் ஒன்றை அடைய நினைக்கணும், ஒன்றை டெஸ்ட்ராய் பண்ணி ஒன்றை அழித்து ஒன்றை அடையணும்னா அது தீர்வு இல்லைங்கிறத காலம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. என்ன, சில நேரத்தில் பொறுமை இழந்துடுவாங்க. பொறுமை ஒரு நாள் புலியாகும், அதில் பொய்யும் புரட்டும் பலியாகும்னு ஒரு பாடல். பொறுமை ஒரு நாள் புலி ஆகட்டும்,
அதில் பொய்யும் புரட்டும் தான் பலியாகணும். இன்னசென்ட் பீப்புள் பலியாகக்கூடாது, அப்பாவி மக்கள் அதில் பலியாகக்கூடாது. அப்போது இதை எதையுமே கன்ஸ்ட்ரக்டிவாக அணுகணும் அப்படின்னா அடிப்படையில் என்ன தேவைன்னா கல்வி தேவை, புரிதல் தேவை. ஒரு ஒரு மிஷன் அப்படின்னா அதை எப்படி அடையிறதுங்கிறது ஒரு விஷனும் தேவை. ஒரு 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 இலக்கு அப்படின்னா அதை அடைவதற்கான ஒரு சிந்தனையும் தேவை. ஆக இன்னும் கொஞ்சம் டீப்பராக பார்த்தோம்னா இதில் ஏழைகளும் எளியவர்களும் தான் இதை செய்கிறாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. அது ஒரு மாப் சைக்காலஜி ஆகிடுது, இது கும்பல் உளவியல் ஆகிடுது. அந்த கும்பல் உளவியல் சில நேரத்தில் நீங்கள் கும்பலாக இருக்கும்போது இப்படி ஒரு கல்லை விட்டால் யார் பார்த்துக்குவா, யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கும். அது அந்த மாதிரி ஒரு 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 அசட்டு துணிச்சல், அனுபவமின்மை தானே அதுக்கு காரணம். அந்த அனுபவமின்மை வரும்போது அது அசட்டு துணிச்சல் வரும். கேள்வி பதில் சொன்னேன்னா நான் கண்டிப்பாக. இப்போது நீங்கள் இந்த மாப் சைக்காலஜின்னு சொன்னோடனே இன்னொரு ஒரு கேள்வி, எங்களுக்கே வெளியே ஒரு விவாதம் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி இது வந்து ஜென்சி சைக்காலஜியா இல்லை மாப் சைக்காலஜியான்னு எங்கள் இருவருக்குமே அதில் வந்து ஒரு குழப்பம் இருக்குது. அதை பற்றின ஒரு விளக்கம் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கல. மாப் சைக்காலஜி ஜென்சி சைக்காலஜின்னு ரெண்டு இருக்கிறதா எனக்கு தெரியல. மாப்புங்கிறது ஹெட்டரோஜீனியஸ், ஜென்சிங்கிறது ஹோமோஜீனியஸ். ஹோமோஜீனியஸ் அப்படின்னா எல்லாம் பெரும்பாலும் ஒன்று போல் இருக்கும். சின்ன வயசு பையங்களாக இருப்பாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட வர்க்க பின்னணியில் இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட மொழி ஏரியாவில் இருப்பாங்களா இருக்கும். மாபுங்கிறது பலதரப்பட்டவங்களாக இருப்பாங்க, எதிர்பாராத விதமாக ஒரு இடத்துல கூடியிருப்பாங்க. அதன் காரணமாக அவங்களுடைய தேவையை சரியாக எடுத்து சொல்லி வழி நடத்துறதுக்கு ஒரு சிங்கிள் ஆள் இல்லாதனால அது வந்து ஆளாளுக்கு ஒரு மாதிரி செயல்படும் போது அது மாப் ஆயிடுது. எதுவாக இருந்தாலும் இது வந்து அனுபவமின்மையின் காரணமாகத்தான் பெரும்பாலான நேரங்களில் இப்படி நடக்கும். அவங்களுக்கு தோணல சார், இப்படி நம்ம இந்த அளவுக்கு இறங்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதோட பின் விளைவும் இருக்கும். லீடர் இல்லாமல் போனால் அப்படி தான் ஆகும். ஒரு சரியான லீடர் வரலன்னா அப்படி தான் ஆகும். ஒரு கூட்டத்துக்கு இப்போ இந்தியாவுடைய சுதந்திர போராட்டம் வந்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு பாடினாங்க. சத்தியத்தை நம்பியாவும் யாரும் அப்படின்னு வரும் அந்த பாடல். இப்போது சத்தியத்தை நம்புகிறவர்கள் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தத்தில் பங்கெடுத்தாங்க. அதுக்கு ஒரு காந்தி இருந்தார், ஒரு அஹிம்சைங்கிற ஒரு கான்செப்டை முன்மொழிஞ்சார். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு லீடர், அதுக்கு அங்கே தான் வந்து ஒரு தலைமைங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், ஒரு குடும்பமாக இருக்கட்டும், ஒரு நாடாக இருக்கட்டும், ஒரு சரியான தலைவர் வரலன்னா அப்படி தான் ஆகும். நீங்கள் இந்த எல்லா போராட்டங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அநியாயமான ஒரு தலைமைக்கு எதிராக நடந்த புரட்சிகள் தானே. யாரும் பொருளாதாரத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த புரட்சி பண்ணலையே. ஆனால் அவங்க அதை பற்றி அதுக்கு பின்னாடி வர அவங்களோட விளைவுகளை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. விளைவுகளை யோசித்தா அவர்கள் இளைஞர்கள் இல்லையே. செய்யும்போது அது விளைவுகளையும் யோசிக்கிற திறமை வந்துருச்சுன்னா அவங்க சாதனையாளர்களாக மாறிடுறாங்களே. இளைஞர்கள்லேயே அங்கே தான் பார்த்தீங்கன்னா அதை உணரும் போது அடடா இப்படி பண்ணிட்டோமேன்னு உணரும்போது காலம் ரொம்ப கடந்து போயிடுது. அதுதான் வள்ளுவர் சொல்லுவார், அறிவுடையார் ஆவது அறிவார். இன்னது செஞ்சால் இன்னது நடக்கும் அப்படிங்கிறது அறிவுடையவர்களுக்கு தெரியும். அப்போது விளைவுகள் தெரியல அப்படின்னா நான் நம்மளுடைய கல்வி முறையை குறை சொல்லுவேன். குறை சொல்கிறவங்களோட கல்வி முறையில் இருக்கிற பற்றாக்குறைகளை சுட்டி காட்டுவேன். அதே போல் திரும்ப திரும்ப நான் ஒரு அம்பேத்கர் சொல்லுவார், எவ்ரி ஒன் ஷுட் ஹாவ் ஏ ஃபிலாசபி ஃபார் தெம் செல்ஸ் இன் லைஃப் பாரு. அப்படி தான் நினைக்கிறோம், நீங்கள் எல்லோரும் நினைக்கிறாங்கல்ல. இப்போ நீங்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் வந்து தலைமை தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்கிறீங்க. எனக்கு ஒரு கதை வந்து ஞாபகம் வருது. ஒரு ஷோரூமில் பிராண்ட் நியூ கார் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து அந்த காரை வெளியே எடுத்துகிட்டு வரப்போ அந்த செவுரானது வந்து ரொம்ப ஹைட் வந்து சின்னதாக இருக்குது. கார் ஹைட் அதிகமாக இருக்குது, செவுரு சின்னதாக இருக்குது. இன்ஜினியர்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க, அந்த காரை ரெடி பண்ண மேனுஃபேக்சர் பண்ணவங்க வந்து சொல்கிறாங்க, நம்ம காரோட அந்த மேலே இருக்கிற அந்த டாப் அதை வந்து நம்ம உடச்சிடலாம், இல்லைனா செவுரை உடச்சி காரை வெளியே எடுத்துடலாம். அப்படின்னோடனே இல்லை வேணாம், காரை இப்போ தானே லான்ச் பண்ண போகிறோம், நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னோடனே அங்கே ஒரு
முதியவர் இருக்காரு. முதியவர்னா ஹி மைட் பி சம் 40+ 50+ அப்படிதான் இருந்திருப்பார். அவ்வளோ உங்களுக்கு 40 வயசு முதியவர் ஆயிட்டாரா? இல்லை, எங்களுக்கு அப்படிதானே தோணுது. அவர் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அது வந்து ஐடியா வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்கல. காரோட டயர் காற்று எடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. காற்று எடுத்து விட்டோன்னே காரு வெளியே வந்துடுது. ஸோ இந்த மாதிரி அனுபவம் வாய்ந்தவர்கள் வந்து ஈஸியாக அந்த விஷயத்துக்கு சொல்யூஷனுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இளைஞர்கள் வந்து அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு அப்படியும் சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைய மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியெல்லாம் இந்த சமூகத்துக்கு, இந்த தலைமுறைக்கு 21ஆம் நூற்றாண்டுக்கு கொண்டு வந்தவங்கெல்லாம் இளைஞர்கள் தான். யோசிச்சு பாருங்கள், மார்க் ஜுக்கர்பர்க் சின்ன பையன் தானே. இந்த மாதிரியான ஆப்புகள்லாம் வருது. அதெல்லாம் உருவாக்குறதெல்லாம் யார்? 21 வயசு பசங்க, 22 வயசு பையனுங்க, 25 வயசு பையனுங்க தானே. ஆகையினால இதை பொதுமைப்படுத்த முடியாது. இளைஞர்கள்லாம் அனுபவமற்றவர்கள், வயசானவங்கள்லாம் அனுபவம் உடையவர்கள். அதனால் வயசாயிட்டாலே அவங்கெல்லாம் ஞானிகள்னு நினைச்சிடாதீங்க. நாட் ட்ரூ. இளைஞர்கள்னாலே அவங்கெல்லாம் ஒன்றும் தெரியாதவங்கன்னு நினைக்க முடியாது. சிறியோர் எல்லாம் சிறியரும் அல்லர், பெரியோர் எல்லாம் பெரியரும் அல்லர். அவரவர்கள் இதை அங்கே தான் இதை என்னால் கேப்சைஸை ஒரு கேப்சியூலில் என்கேப்சுலேட்டடாக என்னால் சொல்ல முடியல. கன்சைஸாவோ என்கேப்சுலேட்டடாவோ என்னால் ஒரு சென்டென்ஸில் என்னால் சுருக்க முடியல. வாழ்க்கை என்பது அவரவர்கள் வடிவமைத்து கொள்வது, அவ்வளோதான். அதுக்கு மேலே என்னால் இதை சுருக்கி சொல்ல முடியல. தோஸ் who have seen the past decide the future. Those who have read the past control the future. இப்படித்தான் அப்படின்னு நீங்கள் சொல்லணுன்னா முதல்ல நீங்கள் அதுக்கு ஒரு டெஃபினிஷன் உங்களுக்குள்ளார நீங்கள் வகுத்துக்கணும். ஆக காலப்போக்கில் நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம். காலப்போக்கில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது நம்ம, இல்லையா? காலப்போக்கில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை கொடுத்து நம்ம கற்றுக்கிறோம். அனுபவப்பட்டவர்கள் எல்லாருமே அறிவாளிகளோ, அனுபவப்படாதவர்கள் எல்லாம் முட்டாள்களோ இல்லை. நாம் எப்படி நம்ம தகவமைத்து கொள்ளுகிறோங்கிறது தான் முக்கியம். எல்லாவற்றையும் நான் அடைய முடியாது. என்னுடைய சுதந்திரம் என்பது எல்லையற்றது கிடையாது. சிலவற்றை அடைய நான் சிலவற்றை விட்டு கொடுத்து தான் ஆகணும். அரசு ஒன்று உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க, நாங்கள் 2 பேரும் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவோம். நாங்கள் ஓட்டு போட்ட கட்சி ஜெயிச்சிரும். இருந்தாலும் நீங்கள் அந்த தலைமையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அதுதான் சோஷியல் கான்ட்ராக்ட். நம்ம ஒத்துக்கிறோம். நம்ம ஒரு அடிப்படையில் ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஒன்று உருவாக்குறோம். இன்னதை அடையிறதுன்னு முடிவு பண்ணுறோம். அதில் எல்லாருக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறோம், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸுங்கிறோம். அதுக்கேற்ப நம்மளுடைய எல்லாவற்றையும் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று விட்டு கொடுக்கணும், இல்லையா? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒன்றை தியாகம் பண்ணால் தான் அது முடியும். அதான் சோஷியல் கான்ட்ராக்ட். அந்த சமூக ஒப்பந்தம். நான் இதுக்காக உதாரணம், நான் வேகமாக போகணும், ஒரு இடத்துக்கு அவசரமாக போகணும், அதனால் ரெட் லைட்டை ஜம்ப் பண்ணி போக முடியுமா? இல்லை, நான் அங்கே நான் எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் அங்கே ரெட் லைட்டுக்கு நிற்கணும்ல. அந்த சோஷியல் கான்ட்ராக்ட் நமக்கு இருக்கு. இந்த 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 புரிதல் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வாழ்கிறது எளிதாயிடும். இந்த புரிதல் ரொம்ப, இந்த சோஷியல் கான்ட்ராக்ட் சமூகத்தில் நம்ம பள்ளிக்கூடங்களில் சொல்லித்தரப்படணும். நம்ம ஊடகங்கள் அதை பற்றி பேசணும். நாம் அதெல்லாம் எடுத்து சொல்லணும். எத்தனை பேருக்கு அது வாய்ப்பு கிடைக்கும் இல்லை? சோஷியல் கான்ட்ராக்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் அதை வாழ்ந்து காட்டுறதுக்கும் எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும்? போராட்டங்கள் பல நாடுகளில் நடந்திருக்கு. ஆனால் அதுக்கு பொதுவான காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கரப்ஷனும், இன்னொன்று அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் தான் இருக்குது. நான் இதுவரை எடுத்து பார்த்ததில் எல்லாத்துலேயுமே அது 2 ரொம்ப காமன் ரீசனாக இருக்குது. அதை பற்றின கருத்து என்ன சார் உங்களுது? எப்பயுமே கரப்ஷன் இருந்திருக்கு. அங்கே அந்த அதை மாற்றுவதற்கான ஜனநாயகம் இருக்கும்போது அங்கே ஜென்சி போராட்டம் பெருசாக வர்றதில்லை. ஏன்னா யூ ஆர் அஷ்யூர்டு 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த அரசை மாற்ற முடியும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கல் எடுத்து வீச வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ ஜனநாயகம் ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்குதில்லை. சரி, ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்குது, வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா அதில் 2 விஷயம்.
மக்கள் தொகை அதிகமாகும்போது வேலை வாய்ப்புகள் குறையத்தான் செய்யும். புதுசு இப்போ உதாரணத்துக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 20 லட்சம் பேர் வேலை இழப்பாங்கங்கிறாங்க உடனடியாக ஆர்டிஃபிஷியல் ஏஐ வந்ததுனால. அதே நேரத்தில் 30 லட்சம் வேலை காத்திருக்குங்கிறாங்க. ஏஐயில் 30 லட்சம் வேலை காத்திருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம எக்யூப் பண்ணிக்கணும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே. இது இயற்கை தானே, பழசு போகத்தானே வேணும். இல்லை, இப்போ ரீசெண்டாக வந்து கரூரில் ஒரு இஷ்யூ நடந்துச்சு சார். இப்போ அதில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸோட மென்டாலிட்டி சைக்காலஜி எப்படி இருக்குங்க நம்மளுக்கு தெரியுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அதை பற்றி எனக்கு ரொம்ப வருத்தம். ஐ ஃபெல்ட் வெரி சேட். எவ்வளோ ஒரு வாய்ப்பு வசதிகள் இந்த, அதாவது கல்வி சிறந்த தமிழ்நாடு, உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் ஃபார் நோ ரீசன் போனால் வராததோ, பொழுது போனால் கிடைக்காததோ இல்லை, ஃபார் நோ ரீசன் இப்படி உயிர்கள் பலியாகிறதுங்கிறது எனக்கு ரொம்ப, இட் மேக்ஸ் மீ ஸ்பீச்லெஸ். அது சமூகம் வந்து தன்னை உற்று நோக்கி கொள்றதுக்கு இது தூண்டுது. சமூகம் தன்னை பரிசோதிச்சுக்கணும். சொசைட்டி ஷுட் செக் இட் செல்ஃப். ஒரு ஸ்டாக் டேக்கிங் பண்ணணும் சொசைட்டி. யோசிச்சு பாருங்க, கரூரில் வந்து நடந்தது வந்து அரசியல் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த தமிழ் சமூகம் தன்னை பரிசோதித்து கொள்வதற்கு ஒரு காரணியாக அமையணும்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போது அவங்க கேட்ட கேள்வியிலேருந்தே ஒரு ஃபாலோஅப் கொஷின் தான் இது. நான் வந்து பர்சனலாக ஒருத்தர்கிட்டேருந்து கிடைச்ச ஆன்சர் எனக்கு. இந்த கரூர் விஷயம் நடந்த உடனே மீம்ஸ்லாம் நிறையா பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து மெஸ்ஸி இந்தியாவுக்கு வராரு, டெல்லி போகிறாரு, மும்பை போகிறாரு, கேரளா போகிறாரு, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் வந்துருந்துச்சு. என்னுடைய ஃப்ரெண்டு, நான் மேன்ஷனில் காலேஜ் படிக்கிறப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், கெர்ஷோம் அவர் பேர். ஸோ அந்த மீமை நான் போட்டேன், இந்த மாதிரி கேரளா ஷுட் ஹையர் ப்ரோஸ், மெஸ்ஸி வரப்போ பார்த்து ஒழுங்காக இது பண்ணணும், அவன் வந்து நிறைய பேர் வந்து ஹையர் பண்ணி மக்களெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு போட்ட உடனே அவன் வந்து ஒரு ரிப்ளை ஒன்று பண்ணான். அந்த ரிப்ளை எப்படி இருந்துச்சுன்னா, ஷிபி திஸ் வில் நெவர் ஹேப்பன் இன் கேரளா. இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பேடில் மக்கள் இறக்குறதும் வந்து கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி மேரடனோங்கிற ஒரு பெரிய பிளேயரை வச்சு இந்த விஷயத்த பண்ணியிருக்கோம், அதனால் எங்களுக்கு அந்த புரிதல் இருக்குன்னு அவன் ஒரு விஷயத்த சொன்னான். அப்போ எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல்ட் ஆச்சுன்னா, நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தவறிட்டோமோ தமிழ் சமூகங்கிறத. அப்படி இல்லை, அது அந்த மாதிரி ஜெனரலைஸ் பண்ண வேண்டாம். இல்லை, அப்படி ஜெனரலைஸ் பண்ண வேண்டாம். இதெல்லாம் வந்து திடீர்னு நடக்கிறது. அதனால் தமிழர்களுக்கு வந்து பக்குவம் இல்லை அப்படி சொல்லக்கூடாது. அது தட்ஸ் ராங். அது கரெக்டாக இருக்குது. ஏன்னா சந்தர்ப்பம், சூழ்நிலை, எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா சூழ்நிலையும் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. கேரளாவில் நடக்கணும்னு நான் சொல்லலை, ஆனால் அதுக்காக இதை ஒரு ஒப்பீடாக கொள்ளக்கூடாது. இட் வில் சேஞ்ச். அது வந்து ரொம்ப ஜெனரலைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். நான்லாம் மட்டும் அப்படின்னு சொல்கிறது வந்து அது ரொம்ப பாமரத்தனமாக இருக்கும். அது ஐ டோன்ட் திங்க் ஸோ. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்துலலாம் யங்ஸ்டர்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நான் போய் ஒரு விஷயத்துக்காக நின்னேன் அப்படின்னா அது நடக்கும், சண்டை போடுவோம், நம்ம போய்ட்டு எல்லோரும் நிற்போம், போயிட்டு இதுக்கப்புறம் இது நடக்கக்கூடாது அப்படின்னு நிற்போம் அப்படின்ட்டு நிற்கிறாங்க. அது வந்து பப்ளிக் லேண்டு தான். பட் இருந்தாலும் நம்ம அதில் வந்து நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, அதில் நின்ன பசங்க எல்லாருமே யாருமே அந்த ஏரியாவில் இருந்தவங்க கூட கிடையாது. அவனுக்கு ஏரியா எங்கேயும் இருக்குது, ஆனால் அங்கே ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது அந்த மக்களுக்கு அது அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கும்போது நான் அதில் வந்து நிற்பேன்ட்டு அந்த யங்ஸ்டர்ஸ் தான் நிற்கிறாங்க. அந்த ஏரியாவில் இருக்க பெரியவங்களோ யாருமே நிற்கலை. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து பப்ளிக் லேண்ட், இதில் நான் போயிட்டு நின்னேன்னா கண்டிப்பாக எனக்கு பிரச்சனை வரும். ஆனால் அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அதை ஃபீல் பண்ணவே இல்லை. அதில் வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது எனக்கு என்ன தான் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அதில் போயிட்டு நான் குரல் எழுப்பி அதை சரி பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மனநிலை எப்படி உருவாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது என்னென்ன மாற்றத்தை நோக்கி தான். இப்போ ப்ரீவியஸ் ஜெனரேஷன் அது செய்ய மாட்டேங்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ் போய் செய்கிறாங்கன்னா ப்ரீவியஸ் ஜெனரேஷன் யங்ஸ்டராக இருந்தப்போ முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதுதான் கேட்கணும்னு நினச்சேன். உங்கள் காலங்களில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு? அதான் தான் சொன்னேன், பிலிப்பீன்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு சொன்னேன். எல்லா காலகட்டத்திலையுமே மாற்றங்கள் வந்துட்டு தான் இருக்கும்.
எல்லா காலகட்டத்திலுமே போராட்டங்கள். இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமின்னு எம்ஜிஆர் பாடினார். அது மாதிரி இளைஞர்கள் எல்லா காலகட்டத்திலையும் அந்த ஒரு எழுச்சியும் இந்த சைக்காலஜி இருக்கத்தான் செய்யும். இப்ப நிறைய பேசப்படுது. ஆனா அது இப்போ நமக்கு மீடியா வந்துட்டதுனால நமக்கு பெருசாக தெரியுது. இப்போ நாங்கள் வந்து உதாரணத்துக்கு நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது மன்றங்கள் வச்சுருப்போம். காந்தி நினைவு மன்றம், அண்ணா மன்றம், எம்ஜிஆர் படிப்பகம், இதெல்லாம் நான் பங்கெடுத்தது, நடத்துனது பள்ளிக்கூடத்து பையன் தான். ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்பிதானே. ஆனால் நாங்கள் ரசிகர் மன்றம்னு வச்சுக்கிறதுக்கு கூச்சப்படுவோம். அது என்னடா நான் போய் இன்னொருத்தர் ரசிக்கிறது, அவங்க மாதிரி நான் ஆகணும், அண்ணா மாதிரி நான் பேசணும், எம்ஜிஆர் மாதிரி நான் தலைவராகணும், அதுக்கு ஒரு மன்றம் வச்சு அதை பற்றி படிக்க பேச, அது வேற. அது இந்த புது நெல் புது நாத்துன்னு ஒரு படம் வந்தது தெரியுமா? பாரதி ராஜா படம் தெரியுமா? நான் பார்த்தது. அதில் இந்த ஒரு ரசிகர் மனப்பான்மையை தான் அவர் மையமாக வச்சு எடுத்திருப்பார். இளைஞர்கள் மாற்றத்தை விரும்புவது என்பது இயற்கையானது. ஏன்னா அவங்க தான் புதுசாக வர்றாங்க, சமூகத்துக்குள்ளற வாழ்க்கையை இப்போ தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க ஏற்பாடுகளை மாற்ற வேண்டும்னு நினைக்கிறது புதுசு இல்லை. இயேசுநாதர் பொது வாழ்வுக்கு வந்தப்போ அவருக்கு என்ன வயசு? 30 வயசு தானே. அவர் ஒரு ஜென்சி தானே அந்த 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 தலைமுறைக்கு. அந்த மாதிரி இப்போ புத்தர் புது வாழ்வுக்கு வந்த ரொம்ப சின்ன பையனாக தான், இளைஞனாக தானே வந்தார். ஆதிசங்கரர் எப்போ வந்தார்? 30 வயசுக்குள்ளே தானே வந்தார். பெரிய புரட்சியாளர்கள்லாம் எப்படி வந்தாங்க? சேக்குவேராவும் ஃபிடல் காஸ்ட்ரோவும் எப்படி வந்தாங்க? இளைஞர்களாக தானே வந்தாங்க. அதனால் இளைஞர்கள் தான் வரணும் அப்படின்னு இல்லை, எல்லாரும் வரலாம். இளைஞர்கள் வர்றாங்கன்னா புதுசாக வர்றதுனால மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அப்படி வர்றவங்க அதை கன்ஸ்ட்ரக்டிவாக பயன்படுத்துகிறாங்க, அவங்க தலைவராகிறாங்க. இல்லைன்னா நீங்கள் தரையிலேயே இருக்க வேண்டியதான். தலைவராக்குறீங்கம்மா, தரையில் உட்காந்துருக்கமா அப்படிங்கிறது நம்ம வைத்துக்கொள்ளக்கூடிய மிஷனை பொறுத்து இருக்குது, என்னது ஆகணும் அப்படிங்கிறது. அந்த மிஷன் இருந்துச்சுன்னா எதுவுமே ஆக்கப்பூர்வமாக நடக்கும். எல்லாருமே இன்றைக்கி இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் எடுத்துங்க, எல்லாருமே இளம் வயசில் போராடி வந்தவங்க தானே. அது ஒரு போராட்டமாக நினச்சி அதில் முன்னேறி செல்வதற்கான முயற்சியில் இருக்கிறவங்க மேலே போகிறாங்க. தலைவனை வந்து திரையில் தேடாதீங்க, தரையில் தேடுங்க அப்படின்னு. ஸோ இந்த ஜென்சிங்கிறவங்க வந்து அந்த விஷயத்தை தப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ. அது வந்து நம்ம இப்போ வந்து லைக் இப்போ எம்ஜிஆரோட ஐடியாலஜிஸ், அவர் கொடுத்த மேனிஃபெஸ்டோஸ்லாம் நல்லா இருந்துச்சு, மக்கள் ஃபாலோ பண்ணாங்க. பட் இந்த ஜென்ரேஷனுக்கு அது செட் ஆகுமா? ஒய் நாட்? ஏன் ஆகக்கூடாது? கண்டிப்பாக அவங்க நம்புறீங்களா? இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தலைவன் அப்படிங்கிறவரை நான் தலைவனாக ஏற்றுக்கொண்டனா இல்லையாங்கிறத எப்போ தெரியும்? நான் ஒரு முடிவு எடுக்கும்போது தானே தெரியும். நான் எனக்கான தலைவனாக நான் நினைப்பவன் இப்படி இருக்கணுங்கிற கனவு எனக்கு வரும்போது, அந்த கனவு வரும்போதே நான் மெச்சூர் ஆகிடுவேன். நான் தலைவனை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணும்போது நான் மெச்சூர் ஆகிடுறேன். புரியுங்களா உங்களுக்கு? ஒரு நல்ல உணவு சாப்பிடணும் அப்படிங்கும்போது எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். புரோட்டீன் பற்றி தெரிஞ்சிருக்கு, கார்போஹைட்ரேட் பற்றி தெரிஞ்சிருக்கு, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கு, மினரல்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ நல்ல உணவை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா பரோட்டாவும் சால்னாவும் மட்டும்தான் சாப்பிட வேண்டும், சுவையாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் அந்த மெச்சூரிட்டி வரும்போது நீங்கள் நல்ல தலைவனை தேர்ந்தெடுப்பீங்க. இன்னொன்று மெச்சூரிட்டி என்னென்னா, நான் சொன்ன மாதிரி இந்த சோஷியல் கான்ட்ராக்ட். சரி, நான் இவருக்கு ஓட்டு போட்டேன், அவங்க எல்லாமே சேர்ந்து அவருக்கு ஓட்டு போட்டாங்க, அவங்க மெஜாரிட்டி, அதை நான் ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அது ஒரு பெரிய பண்பாடு இல்லை. அக்செப்ட் பண்ணுற அது நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, கான்ஸ்டிடியூஷன், ஒரு அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கிட்டு தானே நம்மளாம் வாழ்கிறோம். உதாரணம், இந்த ரோட்டில் போகிறோம்னா கீப் லெஃப்ட்டுன்னு எல்லோரும் ஒத்துக்கிட்டு தானே போகிறோம். சில நாட்டில் கீப் ரைட் இருக்குது, அது ஒத்துக்கிட்டு தானே வாழ்கிறோம். நேபாளில் நடந்ததுக்கே வருவோம்.
அதில் நான் நிறைய வீடியோ கிளிப்ஸ் பார்த்தேன். ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு பசங்க வந்து ஓடுறானுங்க, அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தானுங்க. நேபாளில் மட்டும் இல்லை தம்பி, பங்களாதேஷ்லேயும் இப்படி தான் இருந்துச்சு. இங்கே தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு. 3 முறைகள் இங்கே இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு. தாளமுத்து நடராஜன் 2 பேர் தீக்குளிச்சுட்டே செத்தாங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் தீக்குளிச்சு செத்தாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில். ராஜேந்திரன், அண்ணாமலை ராஜேந்திரன், சிதம்பரம் ராஜேந்திரன், இந்த மாதிரி எவ்வளோ பேர் செத்தாங்க. அதனால் நேபாளத்தில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்கள்லையுமே படிக்கிறவங்க, ஏன்னா படிப்பு வந்து அவனுக்கு ஒரு கண்ணை திறக்குது இல்லை. ஒரு 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 படிக்காதவங்கள்ட்டேருந்து படிக்கிறவனை படிப்பு வித்தியாசமாக்குது இல்லை. அதனால் எல்லா நாட்டிலையுமே படித்தவங்களால தான் அந்த மாற்றங்கள் வரும். அந்த ஃபயர் இருக்கணும்ல. அப்போ அந்த துடிப்புங்கிறது கரெக்டாக அந்த ஏஜில் வந்துடுது. ஆனால் அதை வந்து கரெக்டாக கையாண்டா அதுக்கான தீர்வு கிடைக்கும்னு சொல்கிறீங்களா? ஆமாம், துடிப்பு வந்து இளமை சில துணிச்சலை தரும். அறிவும் அனுபவமும் அந்த துணிச்சலை பக்குவப்படுத்தி செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பை தரும். இந்த தலைமுறைங்க செய்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? இந்த தலைமுறை செய்கிற எல்லா விஷயத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேனாங்கிறத விட என்ன இந்த தலைமுறை அக்செப்ட் பண்ணுனாங்கிறதே முக்கியம். அப்படி இல்லை சார், இப்போ இந்த சொசைட்டி வந்து இவங்க பண்ணுற எல்லா விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணிக்குமான்னு கேட்டால் எனக்கு என்னமோ இல்லை. பண்ணாது. இப்போ எப்படிமா, ஆனால் அந்த சோஷியல் கான்ட்ராக்ட் தானே, ரூசோவுடைய அந்த சோஷியல் கான்ட்ராக்ட் தான். என்னென்னா சமூகத்தில் வந்து சிலவற்றை நீங்கள் இழந்து தான் சிலவற்றை பெற முடியும். சுதந்திரமோ அல்லது மற்ற உங்களுடைய தேவைகளை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்வதோ கட்டற்று இருக்க முடியாது இல்லை. அதுக்கு ஒரு எல்லைக்குள்ளே தானே இருக்க முடியும். இப்போ நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்க முடியாது, நான் சொல்கிற எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்க முடியாது. 2 பேரும் வி மீட் அட் அ கிவன் பாயிண்ட். சரி, இதுக்காக இந்த ஒரு சுமூகமான ஒரு கலந்துரையாடலுக்காக நான் இதையெல்லாம் விட்டு கொடுத்துட்றேன், நீங்கள் இதையெல்லாம் விட்டு கொடுத்துருங்க, வி மீட் அட் ஒன் பாயிண்ட் அப்படிங்கிற இதில் தானே இருக்கும். அதுதான் இப்போது கணவன் மனைவி. கணவனுக்கு தேவையானதெல்லாம் மனைவியே செஞ்சுட்டு இருக்க முடியாதுல்ல, மனைவிக்கு தேவையானதெல்லாம் கணவனே செஞ்சுட்டு இருக்க முடியாதுல்ல. செய்யலாம். ஆனால் அவங்க அதில் வந்து ஒரு காமனாலிட்டியை உருவாக்கிக்கிட்டாங்கன்னா, உனக்காக நான் இதை விட்டு தர்றேன், எனக்காக நீ இதை விட்டு கொடுன்னு ஒரு காமன் ஏரியாவை, எவ்வளவு பெருசாக அந்த காமன் ஏரியா இருக்கோ அவ்வளோ மகிழ்ச்சியாக அந்த உறவு இருக்கும். நண்பர்களாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கட்டும், ஒரு காமனாலிட்டி உருவாகணும்ல. அந்த காமனாக இருக்கக்கூடிய 2 வளையம் தம்பி, இந்த 2 வளையத்தில் நம்ம எவ்வளவு தூரம் இந்த காமன் ஏரியாவை உண்டாக்குறோமோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த உறவு வந்து அர்த்தமுடையதா. இல்லைன்னா ஒருவர் இன்னொருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஆகிடும். சரி, இப்போ நிறையா சொல்லிட்டீங்க, சோஷியல் கான்ட்ராக்ட் பற்றி பேசிட்டீங்க, ஜென்சி சைக்காலஜியை வந்து எங்களுக்கு தெளிவாகவே புரிய வச்சிட்டிங்க. ஆனால் இந்த ஜெனரேஷனுக்கு, இந்த தலைமுறைக்கு மற்றவங்களாம் கொடுக்காத ஒரு அட்வைஸ் நீங்கள் எதனா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னவாக இருக்கும்? அது மற்றவங்க கொடுக்காத நான் என்ன சொல்ல போகிறேன். ஆனால் நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்கிறத உங்களுக்கும் சொல்கிறேன். வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான். ஒன்ஸ் யூ மிஸ் த பஸ், அவ்வளோதான். அதனால் ஒவ்வொரு நிமிஷத்தையும் அளந்து வாழணும். எல்லாவற்றையும், எல்லாத்துலேயும். ஆனால் வாழணும், ரசித்து வாழணும், அனுபவித்து வாழணும். ஏன்னா ஒன்ஸ் யூ மிஸ், யூ மிஸ். இப்போ நீங்கள் நினச்சா பரோட்டா சாப்பிட முடியும், ராத்திரியும் சாப்பிடுவீங்க. இப்போ என்னால் 6 மணி 7 மணிக்கு அப்புறம் எதுவுமே சாப்பிட முடியாது. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். நீங்கள் நினச்சா கவலையே இல்லாமல் பூரி சாப்பிடுவீங்க. நான் பூரியை பார்த்தோன்னே கொலஸ்ட்ரால், ஆயில், ஹார்ட் அட்டாக், பிபி நினைக்கிறேன்ல. டாக்டர் சொல்கிறார்ல, சார் தோசைக்கு பதிலாக இட்லி சாப்பிடுங்க சார், சட்னிக்கு பதிலாக சாம்பார் சாப்பிடுங்க சார் சொல்கிறார்ல. அந்த மாதிரி எல்லாமே ஒரு முறை தான். இப்போ இந்த தலைமுறையினரை அப்ரிஷியேட் பண்ணும் விதமாக அப்ரிஷியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இளைஞர்களால் தான் ஒரு சமூகம் முன்னோக்கி செல்ல முடியும். அப்படி நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ சமூகம் முன்னோக்கி தான் போகும். யாராவது ஒருத்தர் அதை செய்வாங்க இல்லையா? அதில் பங்கு பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்க. டோன்ட் மிஸ் த பஸ். வாய்ப்பை நழுவ விடாதீங்க.
இதெல்லாம் இந்த தலைமுறைக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்புங்கிறது ஃபேண்டாஸ்டிக். நான் என்னுடைய தலைமுறையோ என் பெற்றோருடைய தலைமுறையோ அல்லது எனக்கு அடுத்து வந்த தலைமுறையோ, எனக்கு அடுத்து வந்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை நீங்கள். இப்போது அதான் ஜென்ஸி. இந்த ஜென்ஸிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சமூக டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு பாருங்கள், ஃபேண்டாஸ்டிக், கற்பனை கெட்டாதது. அதை பயன்படுத்திக்கங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின பாட்டு, ஓர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இந்த வாய்ப்பை, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கழித்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். நாடோடி மன்னன்ல எம்ஜிஆர் பாடுவார். அது மாதிரி இந்த வாய்ப்புங்கிறது பொன்னான வாய்ப்பு, அதை பயன்படுத்தணும். அதை ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் லைஃப் லாங் வருத்தப்படுவீங்க. நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. நானே எவ்வளோ வருத்தப்படுவேன். இந்த பண்ணியிருக்கலாமே, வந்திருக்கலாமே. அது அது ரியலைஸ் பண்ணிட்டாலே நல்லாயிடும். இப்போ இந்த தலைமுறைங்கிட்ட நீங்கள் இந்த விஷயத்த பண்ணாதுங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? நேரத்தை வீணடிக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா the கிரேட்டஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டைம் தான். கிரேட்டஸ்ட் ரிசோர்ஸும் டைம் தான். த கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் டைம் தான். எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற்செல்லும். ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் மார்க் ஜுக்கர்பர்க்குக்கும் 24 மணி நேரம் தான், எனக்கும் 24 மணி நேரம் தான், எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். அவன் எங்கே போயிட்டான்? அவன் அந்த டைமை மிஸ் பண்ணிடாது. முயற்சி செய்யுங்க. உங்களால் எதை முடியுமோ அது சிறப்பாக செய்யுங்க. வாட் எவர் யூ கேன் டூ இட் வெல்.